அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உண்மையான காதலுடன் அன்பாக உங்களுடன் பேசிக்கொண்டே இருப்பது பற்றிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த முறை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கூட யாருமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அதிக நேரம் பேச மாட்டேங்கிறாங்களே. நம்ம விரும்பின நபர் கூட நம்ம கூட அந்த அன்பாக பேசுகிறது கூட டைம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறீங்களா? அப்போனா இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. இந்த டெக்னிக்கில் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் சுவிட்ச் வேர்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சுவிட்ச் வேர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு நம்மள தெரியும். அப்படி தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய மந்திரை சொற்கள், அதை தான் சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முறையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க இந்த முறையை பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இது எந்த நாள் எந்த கிழமை ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதற்கு நாள் கிழமை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. எந்த நாளில் வேணுனாலும் நீங்கள் இந்த டெக்னிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்ட்டு கேட்டிங்கன்னா, செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வேகமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த செவ்வாய் வியாழன் அப்படிங்கிறது நம் யாரிடமும் அன்பாக பேசக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள் இவை இரண்டும். அதனால் இந்த நாட்களில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 நாட்கள் இந்த முறையை கண்டினியூவாக பண்ண வேண்டும். இதில் எந்த ஒரு கேப்பும் பிரேக்கும் எடுக்கக்கூடாது. கண்டினியூவாக 15 நாள் பண்ணணும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தீட்டு நாட்களில் கூட பண்ணலாம். எந்த டயத்தில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எப்போவும் ரிலாக்ஸ்டாக அமைதியாக எந்த நேரத்தில் இருப்பீர்களோ, எந்த நேரத்தில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மெத்தடை செய்யலாம். ஏன்ட்ட கேட்டால் நான் சொல்கிறது, நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த மெத்தடை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எத்தனை நாள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அதே மாதிரி எவ்வளவு நேரம் இந்த மெத்தடை செய்யணும் அப்படின்னா, குறைந்தது 5 நிமிடம் முதல் 10 நிமிடங்கள் வரை இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். சுவிட்ச் வேர்டுன்னு சொன்னோன்னே, இந்த சுவிட்ச் வேர்டை நம்ம எழுத போகிறது இல்லைங்க, சொல்லத்தான் போகிறோம். அதாவது 10 நிமிடம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக சொல்ல வேண்டாம். மிகவும் பொறுமையாகவும் மெதுவாகவும் மென்மையாகவும் சொல்லணும். அது நீங்கள் சொல்கிறது கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. இங்கே எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தான் அதிக சக்தி இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அட் ப்ரெசண்ட் நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் கூட இருந்தால் உங்கள் மனநிலை எவ்வளோ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமோ, அதே மகிழ்ச்சியான உணர்வு நிலையுடன் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். லவ் ஆன் லைட் பெட்வீன் யுவர் நேம் அண்ட் பார்ட்னர் நேம். யுவர் நேம் அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்கள் நேம் எழுதிக்கோங்க. பார்ட்னர் நேம்னு இருக்கும்போது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை எழுதுங்க. உதாரணத்திற்கு, நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் கீர்த்தியாக இருக்கும் பட்சத்தில் இப்போ எப்படி எழுதணும்னா, லவ் ஆன் லைட் பெட்வீன்
குமார் அண்ட் கீர்த்தி. இப்படி நீங்கள் எழுதலாம். எந்த பேர் எழுதணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் எந்த பேர் சொல்லி அதிகமாக அழைப்பீர்களோ அந்த பெயரையே நீங்கள் சொல்லலாம். மேலே நான் சொன்னது மாதிரி கரெக்டாக 15 நாட்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த மெத்தட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் அந்த நபரின் மனதில் இருக்கும் உங்களை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களை அழித்து உங்கள் மீது அன்பாகவும் நேர்மறையான எண்ணத்தையும் தோற்றுவிக்கும் அவர்களாகவே தானாக வந்து உங்களிடம் பேசுவார். நீங்கள் 15 நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே 2 அல்லது 3 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். 15 நாள் தான் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. 15 நாள் உங்களுக்கு தேவையானது கிடைத்த பிறகும் கூட இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த முறையை பயன்படுத்தி உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.